கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சேவ் யுவர் செல்ஸ் ஃப்ரம் திஸ் கரப்ட் ஜெனரேஷன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், எல்லாரோடும் சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல. அதாவது எல்லார் என்று சொன்னால் உலக பிரகாரமாக உலகத்தின் வழிபாடுகளுக்கு உலகத்தின் மக்கள் நடக்கிறது போல நடப்பதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாவற்றிலேயும் நாம் வேறுபட்ட ஜீவிதம், அல்லாவிட்டால் மாறுபாடாய் நடக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறி நடக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்மை விலக்கி மீட்டு நம்மையும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் தெய்வீகத்தையும் காப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து எதிலிருந்தெல்லாம் நாம் விலகி நம்மை ரட்சித்து கொள்ள வேண்டும், மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலக வேண்டுமே. ஆனால் எதிலிருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற சில வார்த்தைகளை தியானித்து நாம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தேவனுக்கு மாறி நடக்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஜீவிக்கக்கூடிய மக்கள் தான் மாறுபாடாய் நடக்கிறவர்கள். அவர்கள் மாறுபாடாய் இருக்கிற என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எதில் விலக வேண்டும்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறது. சங்கீதம் 34:14 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 37:27 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதி சொல்லுகிறார், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என்று வார்த்தைகளை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கெட்ட சிந்தை உள்ளவர்களுக்கும் சத்தியம் இல்லாதவர்களுக்கும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணவுளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தர்க்கங்களை உண்டு பண்ணுகிறவர்களை விட்டு, மாறுபாடான வாழ்க்கை வாழ்கிறவர்களை விட்டு, தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் செய்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி, அதை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் பவுல் சொல்கிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களையும் விட்டு விலக வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின் அவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுவோம். மாறுபட்ட, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்துவோம். உலகத்தை அல்ல, தேவனையும், மனிதர்களை அல்ல, தேவகுமாரனையும் நாம் மகிழ்ச்சியாக்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, வேறுபட்ட ஜீவிதம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாறுபாடான உலகத்தின் வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற மக்களை விட்டு விலக்கி எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தத்தையும் தெய்வீகத்தையும் காத்து பரம ராஜ்யத்திற்காய் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் வித்தியாசமானவர்களாய் எங்களுடைய பேச்சு, நடத்தை, உடை, சொல், செயல், சிந்தனைகள் எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வேறுபட்ட ஜீவிதம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எதெல்லாம் விட்டு விலக வேண்டுமோ விலகி ஜீவிக்க கிருபை பாராட்டும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதம் எது? ஆதார் மாதம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, நீங்கள் பரதேசிகள் என்று சொன்னது யார்? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.